வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக ஒரு மயோனைஸ் பண்ண போகிறோம். வீட்டிலே பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு ரெண்டு பீஸ் இந்த மாதிரி பன்னீர் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி பட்டர் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. முந்திரி ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சுகர். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா மயோனைஸ் வரும். இந்த மயோனைஸ் நிறைய ஃப்ளேவர்லேயும் நிறைய விதவிதமாக செய்வாங்க. என் ஃப்ரெண்டு துபாயில் இருக்காங்க. அவங்க புதினா போட்டு பண்ணுவாங்க, நிறைய போடுவாங்க. அவங்க விதவிதமாக வெறும் பாதாமில் பால் எடுத்து அதுலேயும் பண்ணுறாங்க. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ நம்ம ஈஸியாக ஒன்று பண்ண போகிறோம். இதை பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இந்த குட்டி ஜாரில் போட்டுட்டோன்னா ஈஸியாக நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிடலாம். பன்னீரை நீங்கள் இந்த மாதிரி இப்படி உதுத்து விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் நம்ம எல்லாத்துலேயுமே போட்டு கொடுக்கலாம். இது பார்த்திங்களா, இவ்வளோதான். முந்திரிக்கு ஒரு 10-15 முந்திரி போடுங்க. நல்லா வெந்நீரில் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ அது நல்லாயிருக்கும். ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக நான் போடுறேன், கொஞ்சமாக போதும். கொஞ்சம் சுகர். இது எல்லாமே போடுறதுனால உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது நிறைய வாட்டி செஞ்சுருக்கேன். அடைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் என்ன அடைக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா க்ரீமியாக நல்லா கிடைக்கும். இதை இப்போது லைட்டாக சால்ட்டு போடலாம், ஆனால் நான் போடலை. இது ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இருக்கும் இது, அதனால் நான் போட்டுக்கல. இது எப்படி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மயோனைஸ் ரொம்ப அருமையாக க்ரீமியாக நல்லா வந்திருக்குது. இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு டக்குன்னு ப்ரெட்டில் நீங்கள் அடையில் தோசையில் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் விரும்பி செஞ்சிடுவீங்க வீட்லேயே. கடையில் பார்த்திங்கன்னா முட்டை போட்ட மயோனைஸ் எல்லாம் இருக்கும். எக்லெஸ் மயோனைஸும் இருக்குது. ஆனாலும் நான் பண்ணுற மயோனைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காரம், ஸ்வீட்டு எல்லாமே இருக்கும். அந்த க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் இது அரைப்படலைன்னா ஒரு அரை கிளாஸ் இல்லை, அந்த அரைப்படுற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நான் அது சேர்த்துருக்கேன். அதனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. இது ப்ரெட்டில் அப்படி தேய்ச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங்காக குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் விருப்பம் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். நான் அடுத்து பாதாம் பால் எடுத்து அதில் மயோனைஸ் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன். என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க, புதினாவில் பண்ணுறோம்னே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, அதனால் நெக்ஸ்ட் நம்ம அதுவும் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது. நீங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.